நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் வல்லமையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியமான்னு கேட்டால் ஆமாம், ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் நம்ம பேசுகிற காரியங்கள் மரணத்தையோ ஜீவனையோ நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு ஊடகமாக இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்யுது? வார்த்தை தான் ஜீவனாகவோ அல்லது மரணமாகவோ இருக்கிறது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எதை பேச வேண்டும் என்பதில் அதுக்கு தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு காரியத்தை காண்பித்தேன். நம்ம நாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்முடைய நாவில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய நாவில் அந்நிய பாஷை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்குதா? கேட்குறோம், நானும் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் இதை லைஃப்பில் அப்ளை பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. அது ஜபத்தினாலையும் நம்ம தவறும்போது மறுபடியும் மனம் திருந்தி மனம் வருந்தி கர்த்தாவை உதவி செய்யும் என்று நாம் அதில் முன்னேற வேண்டியதாக இருக்கிறது. சில வேளையில் பார்த்தீங்கன்னா நாம் மற்றவங்களை குறை சொல்கிறதில்ல ரொம்ப தீவிரம் காட்டுவோம். நீ எல்லாம் என்ன பேசுறியாக்கும் அப்படின்றோம். எல்லாருமே அப்படி தான். அதான் யாக்கோபு எழுதும்போது எப்படி சொல்கிறார்? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அவரே சொல்கிறார். யாரோட இருந்தவர்? இயேசுவோட கூட இருந்த இயேசுவின் சகோதரன் யாக்கோபே சொல்கிறார். நீங்கள் என்ன போடல, என்ன சொல்கிறார்? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அதில் ஒன்று என்ன கேட்டால் அந்த நாவு. அதை குறித்து இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாவும் நெருப்பு தான். அதுக்கு மேலே உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை வாயில் போடுற கடிவாளம் மாதிரி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். கப்பலில் இருக்கிற சுக்கானுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக நெருப்புக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. 5ஆம் வசனம், அப்படி நாவானதும் சிறிய அவயமாயிருந்து பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதாவது நிறைய விஷயத்தை பார்க்க சொல்லுது வேதம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு. அப்புறம் சொல்லுது, கப்பல்களையும் பாருங்கள். இப்போ என்னத்தை பார்க்க சொல்லுது? பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பெரிய காட்டை கொளுத்துறதுக்கு என்ன போதும்? சின்ன நெருப்பு போதும். நமக்கே தெரியும், அனுபவப்பட்டு வந்திருப்போம் இல்லையா? தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, தெரியாமல் சொல்லிவிட்டனே அப்படின்னு. அப்போ அந்த சின்ன நெருப்பு என்ன செஞ்சுது? எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுது. தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நாவில் ஒரு கரை இருந்தால் அது என்ன செஞ்சிருது? முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, பிசாசு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மரணமும் ஜீவன் எங்கே இருக்குது? மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு மனுஷன் எதை புசிக்க போகிறான்னு கேட்டால் அவன் எதை பேசுகிறான்னு அதான் புசிப்பான் அப்படின்னு யார் புரிஞ்சு வச்சுருக்கா? நல்லா நம்ம புரிஞ்சுருக்கோமோ இல்லையோ, பிசாசு நல்லா புரிஞ்சு வச்சதுனால தான் அவன் இந்த நாவை நமக்கு விரோதமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். அவன் என்ன புரிஞ்சு வச்சுருக்கான்? நாவில் என்ன பேசுகிறாங்களோ அதைத்தான் புசிக்க போகிறாங்க. இது கர்த்தரை பார்த்து செய்கிறது கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார், அவனுக்கே தெரியும் நல்லா. அதனால இவங்களை எப்படியாவது இவங்க நாவை வச்சே எதிர்மறையான காரியங்களை பேச வச்சு இவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடணும்? அழித்து விட வேண்டும் என்று அவன் ரொம்ப அந்த தந்திரமாக இருக்கிறான். நம்முடைய நாவையே நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற ஒரு ஆயுதமாக அவன் பயன்படுத்துகிறான். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், கர்த்தர் நம்முடைய நாவை அவனை அழிக்கும் ஆயுதமாக வைத்திருக்கிறார். அவன் ஆரம்பத்திலிருந்து ஆதிலிருந்து கர்த்தரோட கூட இருந்தவன், விழுந்து போன ஒரு தூதன். அவனுக்கு நல்லா கர்த்தர் எப்படி ஆப்ரேட் பண்ணான்னு தெரியும், மனுஷன் எப்படி உண்டாக்குனான்னு தெரிந்தனால அவன் என்ன பண்ணுறான்? ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால் நம்முடைய நாவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை அழுக்க பார்க்குறான். ஆனால் சத்தியம் சொல்லுது, உங்கள் நாவு சாத்தானை ஜெயிக்கிற ஆயுதமாக இருக்கிறது. நம்முடைய நாவு அவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுத்துகிற ஒரு ஆயுதம். என்ன சொல்லுங்க? என்னுடைய நாவு சாத்தானுக்கு விரோதமான ஆயுதம், ஒரு வெப்பன். நீங்கள் ஜிம்முக்கு யாராக போவீங்களா? ரொம்ப ஆர்ம்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு பிசாசு அடிச்சிடலாமா? அதை வச்சு ஒரு குத்துறேன் பாரு சாத்தான் அப்படின்னு குத்த முடியாது. அவன் எப்படி இருக்கிறான்? ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான். மாம்சீகமாக எந்த அவயத்தையும் வச்சு சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு அவயத்தை வச்சு நம்ம நாவை வச்சு அவனை ஜெயிக்கலாம். நம்ம நாவை வைத்து அவனை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா
அதில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. நாக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நாவு. ஆனால் அந்த நாவு அந்த ஆவிக்குரிய எதிரி பிசாசை ஜெயிக்கிற அவயமாக இருக்கிறது. நாவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஒன்று நாவில் தேவனோட வார்த்தை இருக்கணும், இன்னொன்று என்ன இருக்கணும், அந்நிய பாஷை இருக்கலாம். இதே அதிகாரம் சொல்லுது இன்னொரு விஷயத்தை, அதை வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதனாலேனா எதுனாலே சொல்லுங்க? நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அப்ப நாவில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். அங்கேயே போட்டுருச்சு. நாவில் தான் நம்ம என்ன பண்றோம்? நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அப்ப நாவு தேவனை துதிக்கும்படி கொடுக்கப்பட்ட அவயம். எத்தனை பேருக்கு நாவு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். தேங்க் யூ டாடி. அங்க போட்டிருக்குது, நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து போட்டிருக்கு, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. அப்போ எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி போட்டிருக்கு? துதித்தலும் சபித்தலும் என்ன செய்தான்? ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது. அப்போ எப்படி இருக்கணும்? என்ன மட்டும் இருக்கணும்? துதி மாத்திரம் தான் இருக்கணும். நாவில் எது மாத்திரம் இருக்கணும்? துதி மாத்திரம் தான் இருக்கணும். சொல்லுங்க, நாவிலே தேவனுடைய வார்த்தை, நாவிலே அந்நிய பாஷை, நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி. இந்த மூணும் தான் இங்கே இருக்கணும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பேசாமல் இருப்பது நல்லது. அதையும் பார்ப்போம் நம்ம. சரி, அங்கே போகலாம். நம்ம நாவு சாத்தானுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை நிரூபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். எப்போ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே சொல்லிட்டாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ என்ன செய்வ? முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அவர் குதிங்காலை நசுக்குவ. பிசாசு எப்படி செய்கிறான் பாருங்க. சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன 10 அடி அடித்தால் நான் உன்னை 1 அடியாவது அடிப்பேன்டான்ற மாதிரி கர்த்தர் மனுஷனாக வந்திருக்கிறாரு. அவர் சொல்றார், மனுஷனாக அவனை ஜெயிக்கிறாரு சிலுவையில். அங்கே மனுஷ சார்பில் அவன் தலையை நசுக்கு கொண்டான்றார் கர்த்தர். ஆமென். இவன் என்ன பண்ணுறான்? அப்படியா, நானும் சும்மா விட மாட்டேன், அங்கே நானும் உன்னை நசுக்குவேன்ற மாதிரி குதுங்கால் என்ன செய்கிறானா? நசுக்கிறானா. பாருங்க, பாவம், நம்ம செஞ்ச பாவம் கடவுளையே என்ன செஞ்சிருச்சு? அங்கே தண்டிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்குனாரா நசுக்கலையா? அங்கே யோவான் 19:30 போட்டிருக்கு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தா. முடிஞ்சு போச்சு. எப்போ? ஆதாம்கிட்ட சொன்ன விஷயம் புதிய ஏற்பாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இயேசு வந்த பிறகு எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அப்படின்னா தலையை நசுக்கிட்டாரா நசுக்கலையா? நசுக்கிட்டார். பிசாசின் தலையை இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? நசுக்கி விட்டார். முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அது என்னுடைய சுகத்திற்கோ, என் பெருக்கத்திற்கோ, என் குடும்ப ரட்சிப்புக்கோ, என் எதிர்காலத்துக்கோ, தேச ரட்சிக்கப்படவோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ, நீங்கள் இந்த காலையில் நினைக்கிற என்ன நினைக்கிறீங்களோ அதற்குரிய கிரியைகளை சிலுவையில் இயேசு செய்து முடித்து விட்டார். நம்ம என்ன சொன்னாலும் சரி, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், செஞ்சு முடிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு. சரியாக சொல்லப்போனால் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. அவர்களையும் எண்ணி தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். உங்கள் குடும்பத்தார் யாவை ரட்சிக்கப்பட எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். அதற்குரிய கிரியை செஞ்சு முடிச்சிட்டாரு. சில பேர் பாருங்கள், அதை நம்மள கவனம் செலுத்துறது இல்லை, அதை யோசிக்கிறது இல்லை, விட்டுடுறோம் அப்படியே. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் நம்ம என்ன செய்கிறோம்? சபைக்கு வர்றோம், ஜெபிக்கணும், அவர்களுக்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும். அதுக்குத்தான் இந்த உயர்வு, பெருக்கம், கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்கிறது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு குடும்பத்தார் ரட்சிக்கப்படுதுன்னு வச்சுக்கிட்டா கூட அதற்குரிய காரியங்களை இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். போட்டிருக்கு, என்னுடைய ஜனம் அல்லாதவர்கள் நோக்கி தேவ ஜனம் என்று சொல்லுவேன் போட்டிருக்கேன். உடனே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாக்கு பண்ணுறார், பாகால்களின் நாமத்தை அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். அப்புறம் சொல்றாரு, அந்நிய தெய்வங்களுடைய நாமத்தை அவர் உச்சரியாமல் அவைகளில் நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும்ன்றார் கர்த்தர். யார் சொல்றார்? நான் செய்வேன்றார் கர்த்தர். நம்ம வாயில என்ன நாமம் இருக்குது? இயேசுன்னு இருக்குது. நான் ரட்சிக்கப்படாத வாயில் இருக்குது
வேறு தெய்வத்தின் நாமங்கள் இருக்குது. ஆண்டவரே வாக்கு பண்ணுறாரு, நான் என்ன செய்வேன், அந்த பாகாலின் நாமத்தை அவர் வாயிலிருந்து என்ன செய்வேன், அற்றுப்போக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர் யார்? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர். அப்போ செய்ய போகிறது யார்? அப்போ நம்ம ஜபிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்ம பொறுப்பு. சொல்லி ஜபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படி செய்வேன்னு வாக்கு பண்ணீங்களே, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு நம்ம என்ன செய்கிறதில்ல, ஜபிக்கிறது இல்லை. பிரச்சனை இங்கே தான். அவர் செஞ்சு முடித்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டாரு. நான் உதாரணத்துக்கு குடும்ப ரட்சிப்பை சொல்கிறேன். நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்னு போட்டிருக்கு. நம்ம கவனம் செலுத்துறதில்ல, அதுக்காக என்ன செய்யறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. அந்த பகுதியில் வெளிச்சமே இல்லை, அதுக்காக பலவந்தம் பண்ணுறதில்ல. காண்பிக்க போகிறேன் நான். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அதை ஆழமாக நம்ம நம்பணும். இப்போ நம்முடைய பொறுப்பு இருக்குது. இதில் தான் நம்ம விட்டுறோம் பாருங்கள். இப்போ அங்கே வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும். சங்கீதம் 149:6 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். வாசிங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும். வாசிப்போம் சத்தமாக. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். நல்லா கவனிங்க. சிலுவையில் அவர் பிசாசை ஜெயித்து இதுதான் நடக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அதை அந்த நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? யாருடையது? நம்முடையது. அவங்க வாழ்க்கையில் அவங்க தான் செலுத்தணும். கடனாக இருக்குது, ஆனால் கடனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசிக்கப்படாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருகாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளுக்கெல்லாம் எல்லாவற்றையும் சிலுவை செய்து முடித்து என்ன நடக்க வேண்டும் என்பதை அவர் எழுதி வச்சுட்டார். இப்போ அந்த நியாய தீர்ப்பை எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை, அல்லது எனக்கு விரோதமாக வருகிற அந்த பிசாசின் மீது அந்த நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. சொல்லுங்க, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார் வேதத்தில், உன் கையின் பிரசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறது அப்படி இருக்க முடியாது. எனக்கு வேலை கிடைக்கும், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதை நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் அமன் பண்ணணும். அந்த நியாய தீர்ப்பை அதை இம்போஸ் பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் தான் அதை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுதான் நடக்க போது, நான் தான் என்ன செய்யணும்? அதை கொண்டு வர வேண்டும், அமுல்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறான்னா, நான் என்ன செய்யணும்? எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் மேலே செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? அங்கே வாசிங்க மறுபடியும் 7ஆம் வசனத்தை பின்பதி. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். வாசிப்போம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அதாவது சிலுவையில் இயேசு பிசாசை ஜெயிச்சிட்டாரு. ஆனாலும் அவன் தடையை போடுறான், பிரச்சனையை உண்டாக்குறான், பொல்லாத மனிதர்களை எழுப்புறான், அதிகாரத்தை உள்ளவர்களை எழுப்பி கர்த்தர் காரியம் பெருகாதபடி தடை செய்கிறான். பல காரியங்களை செஞ்சுட்டு வரான். தேசத்தில், குடும்பத்தில் செய்கிறான், பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்கிறான், பாரம்பரியமாக செஞ்சு வச்சுருக்கிறான். வெளியே வரமாட்டேன்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியம் கூட நடக்கும் இயேசு நாமத்தினால. அந்த காரியம் மாறும். எப்படின்னு கேட்டால், ஏன்னா சிலுவையில் செஞ்சு முடிச்சதுனால இப்போ நான் ஒன்று செய்யணும். அந்த எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவன் மேலே என்ன செய்யணும்? செலுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. எப்படி செலுத்துன்னு கேட்டால், அதற்காக அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஒன்றும் என் வாயில் துதியும் கர்த்தருடைய வசனத்தையும் வச்சு தான் நான் என்ன செய்கிறேன்? பிசாசை ஜெயிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம தப்பு பண்ணுறோம் ஒரு விஷயத்தில். கர்த்தர் பார்த்து செய்வார், கர்த்தர் பார்த்து செய்வார்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஜெபத்தில் சோம்பேறியாக இருக்கிறோம், இருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நாம் தான் புத்தகத்தில் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? தொடர்ந்து கர்த்தரத்தில் ஜெபித்து துதிக்க வேண்டும். இந்த பொறுப்பு நம்முடையது. அவர் செய்து முடித்த அந்த வார்த்தைகளை எடுத்து, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அதை எடுத்து அது நாவல் இருக்கணும், அதை சொல்லணும். கர்த்தரை உயர்த்துகிற துதி என் வாயில் இருக்க வேண்டும். நாவில் கர்த்தருடைய வசனத்தையும் அவரை உயர்த்துகிற துதியும் வச்சு தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். தடைகளை தாண்டி முன்னேறி போகிறோம். ஒரு முறை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள
பட்டயமும் இருக்கும். எத்தனை பேர் வாயில் துதி இருக்குது, எத்தனை பேர் வாயில் கர்த்தருடைய வசனம் இருக்குது? ஆமென். சரி, தொடர்ந்து நம்ம முன்னேறி போவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சில சம்பவத்தை. யோசுவா 2:9, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நல்லா கவனிங்க, திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணோம். பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பது நன்றாக தெரியும். அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான். நம்ம சொல்கிறோம் ஐயோ நாம் பயந்துருக்கிறோன்னு, அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் சொல்கிறான், அடப்பாவி உனக்கா ஏசு எப்படி பண்ணியிருக்கா தெரியுமா, என் ஆயுதங்கள்லாம் உரிந்து போட்டு ஒன்று அதிகாரமெல்லாம் மாற்றி உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காருன்னு அவனுக்கு கூட தெரியும். யோபு விருதாவாக உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் மேலடிக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுக்கு நல்லா தெரியுது. நானும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சுற்றி வேலி எடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கையின் கிரியை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சம்பத்து உங்கள் சொத்து பெருகு இயேசு நாமத்தினால. எதை போய் பார்க்குறான் பாருங்க, இன்றைக்கும் தெரியுது. அவன் சொல்கிறான், திருச்சி ஜீவ வார்த்தை ஆழத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் என்ன செய்யுது, திகில் என்ன செய்யுது இருக்குது. இந்த சர்ச்சு இந்த சபை ஜனங்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. இங்கே பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, இங்கே பெரிய ஊழியக்காரங்க எழுப்ப போகிறாங்க, இங்கே நிறைய பேர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போகிறவங்க இருக்கிறாங்க. இதைத்தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அதான் இவங்களும் சொல்கிறாங்க, கடவுள் உங்களுக்கு செஞ்ச காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களை குறித்த ஒரு திகில் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, கவனிங்களேன், அப்படி சொன்ன உடனே அது என்ன சம்பவம் தெரியுமா, எரிகோல் இருக்கிற ஒரு வேசி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. தெரியும் இந்த சம்பவங்களுக்கு, ராகாப் தானே, சரியா, வேவுக்காரர்கிட்ட இந்த வார்த்தையை பேசிட்டு வர்றா. உடனே அந்த எரிகோ ராஜா என்ன பண்ணா தெரியுமா, இந்த மாதிரி வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பைபிள் போட்டிருக்கு, எரிகோவுடைய வாசல் என்ன செய்யப்பட்டிருந்துச்சான், அடைக்கப்பட்டிருந்துச்சான். சிலுவையில இயேசு அவன் தலையை நசுக்கிட்டாரு, ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்டாரு, நீங்கள் விரும்புகிற சுகத்தை பெருக்கத்தை உயர சம்பாதிச்சு வச்சுட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறான், கதவு அடைக்கிறான். சோந்தரிக்க விடாதபடி என்ன செய்கிறான், ஜெயிக்க தான் முடியல, அட்லீஸ்ட் என்ன செய்வோம், இப்போ இவன் போய் அதை அந்த சம்பாதித்த ஆசீர்வாதத்தை சோந்தரிக்க விடாதபடி என்ன செய்வோம், தடை செய்வோம், ஒரு தடையை போடுவோம், அடைச்சி வைப்போம். புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான் செய்கிறான். அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்துமாக்கள் நிறைய ஏராளமாக இருக்குது இந்த பட்டணத்தில். கர்த்தருக்கு ஆமென். ஐஸ்வர்யம் ஏராளமாக வரப்போகுது. ஆமென். ஆனால் அவன் என்ன செய்கிறான், வெண்கல கதவுகளை உடைத்து, யார் உடைக்கிறா, கர்த்தர். இருப்பு தாழ்பால்களை முறித்து, அங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இல்லையா, ஆசிக்கலாம் வேணாம், டைம் ஆயிரும். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை எப்படி செலுத்த முடியும், அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும். கர்த்தர் சொன்னார், பெரிய தடன்னு என்ன செஞ்சிடாத, அவனை பெரியவனா பார்த்துறாத. இப்போ எது ரொம்ப முக்கியம், துதி ரொம்ப முக்கியம், கர்த்தரை உயர்த்துகிற துதி ரொம்ப முக்கியம். அந்த தடையை விட கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நம்பி நீ என்ன செய்யணும், என்ன துதிக்கணும். போ சுத்து, 6 நாள் சுற்றணும், அதை பற்றி பேசவே கூடாது. 7ஆவது நாள் 7 முறை சுற்றணும். 7ஆவது முறை என்ன செய்யணும், எக்காலம் விடும்போது ஆர்ப்பரிக்க கடவுள் என்று ஆசிரியர்கள் சொல்லும்போது என்ன செய்யணும், ஆர்ப்பரிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எரிகோ என்ன செஞ்சிருச்சு, விழுந்து போச்சு, தகர்ந்து போச்சு. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த செவரை இடிக்கணும், எல்லோரும் துதிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, சொன்னவனே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கே தெரியுது, அது உங்களுக்கே தெரியும், இந்த செவர் இருக்குது இடிக்குன்னு சொன்னால் துதிப்போன்னு சொன்னால் பாஸ்டர் அப்படின்னு தோணுது இல்லையா. அன்னைக்கு அவனுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் துதிச்சா இந்த செவர் இந்த 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 வாழை உடைக்க முடியுமான்னு கேட்டால் நம்பவே முடியாது. நீங்கள் நம்ப முடியாத காரியத்தை துதி செய்யும். எதெல்லாம் உங்கள் மனது நம்ப மறுக்குதோ, நடக்காதுன்னு ரொம்ப மறுக்குதோ, துதி அந்த காரியத்தை செய்து முடிக்கும். எப்போனா கர்த்தரை உயர்த்தும் போது சொல்லுவோம், என் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும்போது நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் என் வாழ்விலே நடக்கும். நானும் ஆழமாக தனிப்பட்ட விதத்தில் புரிஞ்சுக்கிறணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யணும், தனிப்பட்ட விதத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் என்ன செய்யணும், வாலிபரெல்லாம் கவனிங்க, பழக்கத்தை ஒரு ஆராதனை வீரனாக மாறு. முடிக்க போகிறேன், கவனிப்பா. நல்ல கர்த்தர் துதிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ. ஆரம்பத்தில் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறது, ஆனால் நீ ஒரு பழக்கத்துக்கு வரணும். நீ தனியாக உட்காந்து
பாட்டு புத்தகத்தை எடுத்து தனியாக முழங்கால் போட்டு கத்தரை ஒரு 5 பாட்டு 6 பாட்டு பாடி பாருவேன், செஞ்சு பாருவேன், கதை அடைச்சிட்டு செஞ்சு பாருவேன். வாலிபர்லாம் இருக்கிறீங்க நிறைய பேர், ஒரு வீட்டில் கூடுங்களேன், ஒரு வீட்டில் சேர்ந்து வாங்க நம்மலாம் ஜெபம் பண்ணோம் அந்த லீவில் அப்படின்னு ஒன்று சேருங்களேன். ஒன்று சேர்ந்து எங்கேயாவது டேய் அந்த ஹோட்டலில் போயிடும்டா நம்ம, இந்த பிளான் போடுங்க, ஜெபிச்சுட்டு போடுங்க பிளான் சரியா? சேர்ந்து என்ன செய்யுங்க, கத்தரை துதிங்க. நீ குணப்பட்ட பெண் உன் சகோதரர் என்ன செய்ய குணப்படுத்துன்னு போட்டிருக்கு. நீயே எழும்பாமல் எப்படி மற்றவங்க எழுப்ப முடியும்? ஒரு வாலிபன் நீ தனியாக இருக்க, நீ முதல்ல கத்தரை துதிக்க பழகலை அப்படின்னா, நான் பழகலை அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களை எழுப்பி விட முடியும்? ஆனால் ஆசை மாத்திரம் இருக்குது, கத்தருக்கா பெரிய காரியம் செய்யணும். ஆனால் இதை பயிற்சி இருக்கிறதே கிடையாது. பயிற்சி செய்து பார், எல்லாருமே பயிற்சி செய்யுங்க. 1/2 மணி நேரம் பாட்டு பாடுங்க, அதுவே உங்களுக்கு வாய் வலிச்சிடும். அப்புறம் அந்நிய பாஷை பேசுங்க, அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஃபோன் வச்சுருக்காதீங்க, ஹெட்ஃபோன் எடுத்து தூக்கி எரிஞ்சிருங்க. தெரிஞ்ச பாட்டே என்ன செய்யுங்க, பாடுங்க. 1/2 மணி நேரம் கண்களை மூடி இது பழக்கப்படுத்துங்க. பார்த்து பாடுங்க, கேட்டு பாடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி கத்தரை உயர்த்தும் போது எதையுமே யோசிக்காதீங்க. முழு துதியும் கத்தருக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. உள்ளத்திலிருந்து துதி வரட்டும். பெரியவரே, நல்லவரே, என் தேவையெல்லாம் சந்திக்கிறவரே, என் கூட இருக்கிறவரே, என்னை போஷிக்கிறவரே, இது வரைக்கும் நன்மை செஞ்சவரே, அப்படி ஆண்டவர் என்ன செய்யுங்க. கர்த்தர் நம்மை அதுக்காக தான் உண்டாக்கி இருக்கிறார். பிறப்பின் நோக்கமே அதுதான். செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரீசெண்டாக பாருங்களேன், இந்த ஆராதனை பண்ணுற பாஸ்டர்கள்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வேகமாக நடந்துடும். அது ஏன்னா உண்மையிலே அவங்க யார்? அவங்க கர்த்தரை துதிக்கிறவங்க, மணி கணக்காக துதிக்கிற அந்த கிருபை உள்ளவங்க. பாட்டு எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிருபை. அது ஒரு அந்த கிருபை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எனக்கும் பாட்டு எழுதுன கண்மணி அன்பு அதெல்லாம் வேணாம், கர்த்தாவே அன்போடு அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற பாட்டு என்ன செய்வோம், முதல்ல பாடும். ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறேன், நல்லா பாடணுமா? யார் பாட்டு வேணாம். ஃபாதர் பெர்க்மன் ஐயாவோட பாட்டு போதுமானதற்கு மிகவும் அதிகமானது. 400 பாட்டு எழுதியிருக்கிறார். அத்தனையும் வசனத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு நிற்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் 1000 வருஷங்கள் வந்தாலும் அந்த பாடல்கள் நிற்கும். அதில் பிரசன்னம் இருக்கும். பாடுறார் இல்லையா, நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார். எப்படி இருக்காரு? எவ்வளோ பாடல் எல்லாமே வார்த்தையின்படி. அதில் அபிஷேகம் இருக்குது. உட்காந்து பாடுனீங்கன்னா எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நீங்கள் செலுத்துறீங்க. ஆமென். துதி பிசாசை ஜெயிக்கிற ஒரு ஆயுதமாக இருக்குது. தடையாக இருக்குது, எரிகோ இருக்குது. ஆனால் என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. 2 நாளாகம்ல ஒரு சம்பவம் வருது, இதே மாதிரி தான். என்ன சொல்ல வர்றேன், எப்பப்பெல்லாம் பிசாசு விரோதமாக வர்றானோ, சத்துருக்களை அனுப்புகிறானோ, அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. 3 ராஜாக்கள் விரோதமாக வர்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொன்னவொடனே என்ன செய்யறது? ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், கர்த்தரை துதிக்க முடியும். அவங்க முடிவு பண்ணுறாங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கும்படி பாடகர் நிறுத்தினாங்களாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள என்று பாடும்படிக்கு பாடகர் நிறுத்தினான்னு பார்க்குறோம். எப்போ? யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக பாடி ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் போட்டுருக்கு, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னு பார்க்குறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் எனக்காக கிரியை செய்து விடுவார். அவர் யுத்தம் பண்ணிட்டார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் போங்க, தாவீது சொல்கிறான். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். சரியா? இது இப்படி போட்டிருக்குது, நமக்கு நல்லா தெரியும். இதே சம்பவம் எங்கே, இதே வார்த்தை எங்கே வருது? மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வருது. அங்கே திருப்புங்க, இங்கே கை வச்சுக்கோங்க. மத்தேயு 21:16 அதை வாசித்துருவோம். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். இயேசு எருசலேமுக்கு வர்றாரு. தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசனான்னு பாடுறாங்க. கர்த்தர் நாமத்தில் வருகிற சோத்தரிக்கப்பட்டன்னு பாடுறாங்க. அதுவும் பிள்ளை எப்படி பாடுறாங்க? சத்தமாக பாடுறாங்க. எத்தனை சத்தமாக பாட போகிறீங்க? சத்தமாக பாடின உடனே அவனுங்க இயேசு என்ன செய்யலை, அதட்டலை. அவன் கேட்குறாரு, வாசிப்போம், அங்கே போட்டிருக்கு. அவர் நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். எப்படி வந்திருக்கு? குழந்தைகள் வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தார். அங்கே போட்டிருக்குது, பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயிலே
பெலன் உண்டாக்கின்னு போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? துதி உண்டாக்கின்னு போட்டிருக்கு. அப்போ துதி என்ன செய்யுது? பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற பெலனாக இருக்கிறது. பிசாசை கிரியை செய்ய விடாமல் வைக்கிற ஒரு ஒரு ஆயுதம் துதியாக இருக்கிறது. அவன் அப்படியே பேரலைஸ் ஆகிறான், முடக்கப்பட்டுறான், எதுவுமே செய்ய முடியாதவனாக. எப்பவுமே ஒரு தடை உடஞ்சவனே பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. ஆமென். யோர்தானுக்கு அப்புறம் தான் பிளஸ்ஸிங், எரிகோக்கு அப்புறம் தான் பிளஸ்ஸிங். எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் பெரிய பந்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை யோர்தானிலே தங்கிடக்கூடாது. அங்கே ஒன்று செய்யணும். கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்கணும். அந்த பிரச்சனைக்கு பதிலாக சிலுவையில் இயேசு என்ன செஞ்சு முடித்தாரோ அந்த வசனங்களை சொல்லணும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம், துதிக்கணும், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, பழைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயிலே பெலன் உண்டாக்கினீர். அது துதின்னு யாருக்கு தெரியுது? தாவீதுக்கு தெரியும். அதை இயேசு இங்கே கோட் பண்ணும்போது தெளிவாக சொல்லிட்டாரு, துதி உண்டாக்கினீர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இதை நல்லா புரிஞ்ச தாவீது பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒன்று செய்வான். என்ன நடந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்ன நடக்கட்டும் அதை பற்றி இவனுக்கு என்ன இல்லை, கவலையே கிடையாது. ஒன்று செய்வான், கர்த்தரை துதிப்பான். நிறைய வசனம் அதில் இருக்குது, போக முடியாது. நீங்கள் நான் இந்த வசனங்கள்லாம் சர்ச் பண்ணுறதுக்காக துதின்னு போட்டேன் பாருங்கள். இந்த துதின்ற வார்த்தை எங்கே அதிகமாக இருக்குது தெரியுமா? இந்த சங்கீதத்தில் இருக்குது, இந்த தாவீது வாழ்க்கையெல்லாம் இருக்குது. எப்படி உயர்த்தப்பட்டான் பார்த்தீங்களா? சங்கீதம் 18:3 போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:3 போட்டிருக்குது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்துரு வந்திருக்கிறான், என்ன செய்கிறானா? உடனே என்ன செய்ய போகிறேன்? யுத்தம் பண்ணுறதுக்கு யாராவது தேடுவன்னு பண்ணலை. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிச்சு அவரை கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஒரு மெய்ப்பொருளாக மாற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். இப்போ புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம், அங்கே போங்க, 29ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். எத்தனை பேர் நிறைய கொள்ளையிடன்னு நினைக்கிறீங்க? கடவுள் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை. என்ன நடக்குது தெரியுமா? இந்த வார்த்தை எங்கே தெரியுமா வருது? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ஒரு பலவான் இருந்தானா அவன் கொள்ளையிட்டு போயிருக்கிறான், அவனை முந்தி என்ன செய்யணும்? கட்டணும். கட்டினால் ஒழிய வீட்டுக்குள்ளே போக முடியாது, வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் உடைமையில கொள்ளையிட முடியாது. கட்டினான என்ன செய்ய முடியும்? கொள்ளையிட முடியும். பிரைஸ் தி லார்ட். எப்போ போட்டிருக்கு தெரியுமா அந்த சம்பவம்? கவனிங்க. ஒன்றும் இல்லைங்க, வாய் பேச முடியாத செவிடாக இருக்கிற, ஊமையும் செவிடுமா இருக்கிற ஒரு மனுஷன் உள்ள இருக்கிற ஆவியை, பிசாசின் ஆவியை ஏசு என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். இவனுங்க சொல்லிட்டானுங்க, இவங்க ரெண்டு ஒரே கட்சின்ட்டானுங்க. ஏசும் பிசாசும் ஒரே கட்சி, அவனுக்குள்ளேயே கூட்டு மாறிக்கிட்டுன்னு சொல்கிறாங்களே. ஏ டீம் பி டீம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இவர் பி டீம்டான்றாங்களா? அது மாதிரி இவர் பி டீம்டா, ஏசு பிசாசோட பி டீம்டான்றாங்க. அவர் டேய் வாடாங்க மண்டில் கொட்டி சில விஷயங்களை பேசிட்டு வரார். தனக்குத்தானே பிரிந்திருக்கும் எந்த வீடு என்ன செய்யாது? நிலைந்திருக்காது. ஸ்டேட்மெண்ட். தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்ய முடியாது? நிலைந்திருக்க முடியாது. நான் அவன் ஆளுன்னு சொல்கிறேன், நான் அவனை என்ன செய்கிறேன்? துரத்திக்கிட்டு இருக்கிறேன். அவன் வல்லமையால துரத்துறேன், தேவ ஆவின் வல்லமையால என்ன செய்கிறேன்? துரத்திக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய விரலினாலே பிசாசு என்ன செய்கிறேன்? துரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார். நான் அவனை விட பெரிய பலவான்றான்றார். பலவானை முந்தி கட்டினாதான் வீட்டுக்குள்ளே புகுந்து உடமையை கொள்ளட முடியும். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்குது. இயேசு அவனை விட பலவான். அவன் என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். இப்போ அந்த ஆத்மா யாருக்கு வந்துருச்சு? சொல்லுங்க, இயேசுக்கு வந்துருச்சு. பாருங்க, அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆத்துமாக்களை, நடக்க வேண்டிய காரியங்களுக்கு பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? தடையை போட்டு வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். இப்போ நம்ம வேலை என்னன்னு கேட்டால், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவன் மேலே செலுத்தணும், அந்த சூழ்நிலையில் செலுத்தணும். எப்படி செலுத்துறது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம், வாயிலை கர்த்தரை உயர்த்தும் துதி. நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர் பக்கம் திரும்பிடுறோம். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கெட்டே திரிகிறோம். அவர் செஞ்சு முடிச்சிட்டார். சோந்தரிக்க விடாதபடி ஒரு தடை என்ன செய்கிறான்? போடுறான். அது ஒரு யோர்தானாக இருக்கலாம், ஒரு எரிகோவாக இருக்கலாம், சில ரசிக்கக்கூடாதபடி முன்னோர்கள் பாரம்பரியமாக இருக்கலாம், பல காரியம் இருக்குது. நான் காண்பிச்சு கரெக்டாக முடிக்க போகிறேன்.
ஏதோ விஷயத்தில் கட்டி வச்சுருக்கான் ஆளை. உங்கள் வீட்டில் துதி இருந்துச்சுன்னா பெரிய அற்புதம் நடக்கும். துதி தேவ பிரசனத்தை கொண்டு வரும். காரியம் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். கவனிங்க, சர்ச்சுக்கு புதுசாக வர்றவங்க எங்கள் வீட்டில் பயிர் பிடிச்சா அடிப்பாங்க, செய்தி கேட்டால் அடிப்பாங்க, இப்படிலாம் நீங்கள் அடங்கி போயிடக்கூடாது. அந்த வீட்டில் தான் நீங்கள் கர்த்தரை துதிக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக எலும்பி தான் நிற்கணும். நின்று பார்த்தீங்கன்னா பிசாசு அடங்கிடுவான். அவங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. ரகசியமாக கர்த்தரை தேட போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சில விஷயத்தை என்ன செய்கிறீங்க? இழந்துட்டே வரீங்கன்னு அர்த்தம். ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பகிரங்கமாக கர்த்தரை வெளியரங்கமாக தேட ஆரம்பித்து உங்கள் வீட்டிலே உட்காந்து பைபிள் படித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் மாறுறதுக்கு வழி வேகமாக திறக்க போகுது இயேசு நாமத்தினால. ஊமையும் செவிடுமான ஆவி கட்டி வச்சிருந்த ஒரு மனுஷனை பார்த்து இயேசு வார்த்தையை அனுப்பி பிசாசை துரத்திட்டார். கட்டி வச்சிருந்தான், பலவான முந்தி கட்டிட்டார். இந்த ஆத்துமாவை இப்போ கொள்ளையிட்டுட்டார். அந்த ஆத்துமா இப்போ யாருக்கு வந்துருச்சு? இயேசுக்கு வந்துருச்சு. அப்போ செய்ய வேண்டியது யார்? என்ன செய்யணும்? எப்படி பிசாசை ஜெயிக்கிறது? பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் என்ன பண்ணுறான்? அந்த பிளஸ்ஸிங்கை போய் எடுக்க விடாமல் என்ன செய்கிற ஒரு தடையை பண்ணுறான். உடனே அதுக்கு என்ன வசனம்னு கண்டுபிடிச்சி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்கணும். கடைசி சம்பவம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் போட்டிருக்கோம், வரிசையாக போட்டிருக்கோம். கடைசியாக ஒன்று போட்டிருக்கோம், ஒரு 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 ஆயுதம், தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தற்காக்கிறது தான். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசத்தை சண்டை போட முடியுமா? பாதரட்சை இருக்குது, எதை வச்சுமே சண்டை போட முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதெல்லாம் தற்காக்கும். அவன் எய்கிற ஆயுதத்தை நம்ம மேலே விழாதபடி தற்காக்கும். தலையில் போட்டிருக்க தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ஷூ, பாதரட்சை ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே என்னது? தற்காக்கிறதா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் எந்திரிச்சு அவனை அடிக்கிறது எதுன்னு கேட்டால் தேவனுடைய வசனமாகி ஆவியின் பட்டயம். இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதிரிகள் வர்றாங்க, என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நின்றுட்டே இருக்கீங்க. அது உங்க மேலே படலை, உண்மைதான் ஒரு பக்கம் சொல்ல போனால். ஆனால் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்? அவனை ஜெயிச்சு அவனை வீழ்த்தி முன்னேறி போய் சுதந்திரிக்கணும் இல்லையா? அப்போ என்ன வேணும்? அவனை வீழ்த்தணும். அவனை வீழ்த்திருக்க ஒரே அவன் எது? ஒரே ஆயுதம் எது? தேவனுடைய வசனமாகி ஆவியின் பட்டயம். எங்கே போட்டிருக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அவனை அடிக்கிறது தேவனுடைய வசனம். இயேசு பண்ணார் இல்லையா? 40 நாள் உபவாசம் இருக்கும்போது வந்தான். உபவாசம் முடிஞ்ச பிறகு சோதிக்கும்படி வந்தான். அப்போ என்ன பண்ணார்? பிசாசு சோதனையை போடுறான். இயேசு என்ன பண்ணார்? ஒவ்வொரு முறையும் எழுதியிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தையை சொன்னார். அப்புறம் அவர் வாயில் என்ன இருந்துச்சு அப்படின்னா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்துச்சு. வசனம் புக்கில் மட்டும் இல்லை, எங்கே இருந்துச்சு? இயேசுவோட வாயில் நாவல் இருந்துச்சு. அதை சொல்லி 3 முறையும் 3 முறை சோதனை போட்டான். 3 சோதனையும் இயேசு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உபாக புத்தகத்திலிருந்து எடுத்து என்ன செஞ்சார்? பேசினார். அவருமே எப்படி பிசாசை ஜெயிச்சார்? நாவில் வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சார். ஒன்று நாவு, இன்னொன்று எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது? அப்போ இயேசு ஜெயிச்சா நாமளும் ஜெயிக்கலாமா? கண்டிப்பாக ஜெயிப்போம். கடைசி சம்பவத்தை வாசித்து முடிச்சிடும். அங்கே போங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. கவனிப்போம். அங்கே நான் ஒரு வசன வாசிலையா, சங்கீதம் 149, அதில் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துன்னு போட்டிருந்து பார்த்தோம் இல்லையா? அங்கே இன்னொரு வார்த்தை வந்து ஜனங்கள் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாரை குறிக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று பிசாசையும் குறிக்குது, இன்னொன்று பிசாசு மூலமாக ஏவப்படுகிற ஜனங்களையும் அதிகாரிகளையும் குறிக்குது, அத்தாரிட்டியும் குறிக்குது. பிசாசு எப்படி பண்ணுறான் பாருங்கள். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது எப்படி வர்றான்? ஒன்று ஜனங்களை எழுப்புறான், அல்லது என்ன பண்ணுறான்? அதிகாரத்தை எழுப்புறான். இது ரெண்டையும் ஜெயிக்க வைக்கிறது துதி. சில நேரம் நமக்குள்ளே பிரச்சனை இருக்குது. சில ஆளுகளுக்கு துதிக்கவே முடியாது. பிரச்சனை எங்கே இல்லை, வெளியே இல்லை, எங்கே இருக்குது? நமக்குள்ளே உண்டாகிற சோர்வையே, நமக்குள்ளே உண்டாகிற எண்ணத்தை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. அப்பயும் என்ன வழி இருக்குது? ஒரே வழி தான். நாம் என்ன செய்யணும்? எந்த ஒரு எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படியே சிறைப்படுத்திட்டு அவர் என்ன செய்யணும்? துதிக்கும். சில சொல்லுவாங்க, என்னால் துதிக்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் யாரும் கையை பிடிச்சி தரக்கு மறுக்க மாட்டாங்க. சரியா? அதெல்லாம் நடக்காது. இவங்களாலே துதிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு நிறையா பிரச்சனை. என்ன செய்யலை? தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் என்ன செய்யலை? கீழ்ப்படுத்தலை, சிறைப்படுத்தலை. சிறைப்படுத்திட்டு என்ன செய்யணும்? யார் வந்தாலும் இந்த வழி தான். நம்மளை ஜெயிக்கனாலும் துதி தான், எதிரிகள் வந்தாலும் துதி தான், அதிகாரங்கள் எதிராக வந்தாலும் துதி தான். அதான் இங்கே போட்டிருக்குது. அதிகாரிகள் அடிக்கிறாங்க பவுலையும் சீலாவையும்.
அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நல்லா அடி அடின்னு அடித்து, எதுக்காக அடித்தாங்க? சுவிசேஷம் சொன்னதுக்காக அடித்து காலை என்ன பண்ணிட்டாங்க? கையையும் காலையும் கட்டிட்டாங்க. அவனுக்கு நல்லா தெரியும், இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறதுக்கு நான் எழுந்து நடந்து போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் கையை வச்சு அதை ஜெயிக்க முடியாது. எனக்கு என்ன இருந்தால் போதும்? வாய் இருந்தால் போதும். நீ என்னை என் கையும் காலையும் கட்டி வைக்கலாம், ஆனால் என் வாய் இருக்க வரைக்கும், என் வாயில் கத்திர துதி இருக்கிற வரைக்கும் என்னை தோக்கடிக்க முடியாது. வாயிலே கத்திர உயர்த்தும் துதி. வாசிப்போம் அடுத்த வசனத்தை, அங்கே போட்டிருக்கு, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். போதும், எல்லாம் சொல்லுங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அங்கே பார்த்தோம், அவர்கள் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தும்படிக்கு அவர்கள் வாயிலே கத்திர உயர்த்தும் துதியும் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். ஜெபம் பண்ணிட்டாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கரெக்டாக அந்த ரெண்டு தான் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட, வேற ஒன்றுமே கிடையாது. வாசிப்போம், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எத்தனை பேருக்கு அவங்களுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? சரியா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. என்ன சொல்லுங்க? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. துதிச்சா இந்த மூணு நடக்கும். பிசாசு நம்மளை ஒரு சிறைச்சாலைக்குள்ள வச்சிருக்கிறான். சில பேர் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைச்சி வச்சிருக்கிறான், தடை பண்ணி வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், முதல்ல அந்த அஸ்திபாரமே அசையும். துதிச்சோம்னா அந்த பிரச்சனையுடைய ரூட் காசை கத்தர் என்ன செய்வார்? அசைப்பார். ரசிக்கப்படவே மாட்டேன்றான், ரொம்ப பாரம்பரியத்தை ஊறி கிடக்கிறான், பெரிய அஸ்திபாரம் கிடக்குது, ரொம்ப நாளாக பிசாசு போட்டிருக்கான். துதிச்ச உடனே கத்தர் அதான் அசைப்பார். பெரிய கடன், நான் சொல்ல அஸ்திபாரமே அசையும். பெரிய அடிக்ஷன், அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், துதிக்க ஆரம்பித்த உடனே அஸ்திபாரமே அசைய ஆரம்பிக்கும். துதிச்ச உடனே எந்த பிரச்சனையும் முதல்ல அதோட அஸ்திபாரம் அசையும். உடனே கதவுகள் எல்லாம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து கதவு திறக்கும், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இன்றைக்கும் பிசாசு பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கட்டு நமக்கு தெரியாது. சோர்வு, பலவீனம், வியாதி, கடன், ஏதாவது ஒன்றை வச்சு என்ன செஞ்சுருக்கிறான்? கட்டி வச்சுருக்கிறோம். பயம், கவலை, சந்தேகம், ஏதோ ஒன்றை வச்சு என்ன செஞ்சுருக்கான்? பைண்ட் பண்ணி வச்சுருக்கான், கட்டி வச்சுருக்கிறான். ஆனால் வாயில் கத்திர உயர்த்த துதி இருக்கும்போது எதனால் கட்டப்பட்டிருக்கோ அந்த கட்டு என்ன செஞ்சிடும்? கலண்டு போயிடும். நீங்கள் ஏன் இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கக்கூடாது? நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடாது? நீங்கள் நானும் நம்ம ஏன் நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக ஜெபிக்கக்கூடாது? தேசத்துக்காக ஏன் ஜெபிக்கக்கூடாது? இந்த அற்புதம் நடக்கும். அஞ்ஞான தெய்வத்தை வணங்குறவர்கள் அந்த அஸ்திபாரம் என்ன செய்யும்? அசையும், கட்டுகள் கலண்டு போகும். கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையின் அதிபதி தன்னை பட்டயத்தை உருவி கொல்ல பார்க்குறான். ஏன்னா அவனை கொன்றுவானுங்க, தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு. பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, நாங்களாம் என்ன செய்கிறோம்? இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் முழங்கால் படிடுறான். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். உடனே அவங்கள கூட்டு போய் காலை கழுவி ஞானஸ்தானம் எடுத்தான்னு பார்க்குறோம், சாப்பிட்டாங்கன்னு பார்க்குறோம். எப்படி முடிஞ்சிச்சு? ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஜெயிலில் போட்டிருந்தாங்க, அடித்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க, ஒன்றுமே செய்ய விடாதபடி கட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, வாயில் கத்திர உயர்த்தரும் துதி இருந்துச்சு. அஸ்திபாரமே அசைஞ்சிச்சு, கதவு உடனே திறந்துருச்சு, கட்டுகள் உடனே கலந்து போயிட்டு ரட்சிப்பிலே முடிந்து விட்டது.